ஹாய் எவ்ரிஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட இன்னோட ட்ரேட் ஐடியாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இன்றைக்கி பார்த்துடலாம். நேற்று பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்லேருந்து கொடுத்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10%க்கு இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. டிடிகே ப்ரெஸ்டீஜ் 3%க்கு மேலே. சில ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குது. அது 3 to 4% கிட்ட பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்கோ இதெல்லாம் 10%, சூரிய ரோஷினி 5%க்கு மேலே. அதுக்கப்புறம் அதானி டோட்டல் கேஸ் 2.5% கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ராம்ராத்து இது பார்த்திங்கன்னா 10%. அதுக்கப்புறம் தேஜாஸ் நெட் பார்த்திங்கன்னா 11.63%. இது ஆக்சுவலாக ஹை பார்த்திங்கன்னா 17.5% வரைக்கும் போச்சு தேஜாஸ் நெட்டு. அதுக்கப்புறம் கல்பத்தூர் பவர் பார்த்திங்கன்னா 5%க்கு மேலே முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி சரியான நெகட்டிவ். அப்படி இருந்துமே நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும். மற்ற ஸ்டாக்கு டவுன் ஆகிருக்கு. அதெல்லாம் ரீசனபிள் நாளில் டவுன் மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் நிஃப்டி இதுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆகி கரெக்டாக சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சுருந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். தட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்ட்டு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலே போகுமான்ட்டு பார்க்கணும். கரெக்டாக இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. 5 minutesல இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். மார்னிங் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு சில இதெல்லாம் தோணுச்சு. பட் ஆனால் இன்றைக்கும் நான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் மாட்டாமல் இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டேன். அந்த ப்ரெடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக 1 week மேலே நம்ம கரெக்டாகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங் 9:15க்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது பேங்க் நிஃப்டி, ரைட் சைடில் இருக்கிறது நிஃப்டி. 9:15க்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நல்ல செல்லிங் வந்திருக்கு, நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நல்ல செல்லிங் வந்திருக்கு. 9:15க்கு இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கேண்டிலோட ஹை லோ எது பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம போகணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 9:30க்கே பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த இம்பேலன்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இம்பேலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 75K இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 75K இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேலே இருந்த இதெல்லாம் இன்றைக்கி எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருந்தது. என்னென்னா இந்த இடத்துலலாம் பிட்டு ஆஸ்க்லாம் இல்லவே இல்லை. செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ்லாம் இல்லவே இல்லை இங்கேலாம். அதனால் இந்த விக்கு நம்ம கன்சிடர் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அந்த ஒரு டவுட் இருந்தனால எனக்கு சரி நம்ம கேண்டிலோட ஹையே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். நிஃப்டி பார்த்திங்கன்னா 9:30க்கே பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நான் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. இப்போ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 9:30க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு அந்த ஹை. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் விக்கு கொஞ்சம் நீளமாக இருந்தனால பார்த்திங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பேங்க் நிஃப்டியோட விக்கும் பிரேக் அவுட் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. 9 இந்த இது கூட கன்சிடர் பண்ண முடியாது. இந்த இதில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் பிரேக் அவுட் ஆகிட்டு அது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரு அந்த கேண்டிலோட 50% பாடிக்கு கீழே தான் இருக்குது. அதனால் செல்லிங் கொஞ்சம் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே அதுக்கு அடுத்து ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சஸ்டெயின் ஆகுதான்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். பட்டு என்னாச்சுன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கீழே வந்துருச்சு. நல்லா கீழே வந்தோன்னே இந்த ஒருவேளை நான் இந்த இதை வச்சு மட்டும் நான் பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி நான் ட்ரேடு போயிருக்க தான் செஞ்சுருப்பேன் நிஃப்டியில். ஏன்னா 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டு ஆஸ்க்கு. லெஃப்ட் சைடு இருக்குது பிட்டு, ரைட் சைடு இருக்குது ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீரோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை.
எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோவாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம வந்து வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வச்சு பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் வந்திருக்கு, நிஃப்டிலையும் வந்திருக்கு. பட் ஆனால் கேண்டிலோட ஹை இங்கே இருந்தனால எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ 9 வரைக்கும் போகலாமான்ட்டு தோணுச்சு. ஸோ பட் ஆனால் வந்து நிஃப்டி வந்து அந்நேரம் பார்த்திங்கன்னா கேண்டிலோட ஹையை பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ வந்து 10 மணிக்கு வந்து வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்த கன்ஃபர்மேஷனும் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பாய் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தால் போகலான்னு பார்த்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்ட் ரிவர்சலோட இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்றும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அந்த கேண்டிலில் 70% ஆஃப் வால்யூம் வந்து எந்த ப்ரைஸில் அதிகம் இருக்குதோ அதைத்தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலோட டாப்பில் வந்து இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கேண்டிலோட பாட்டமில் இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தனால எனக்கு வந்து சிக்னல் வந்து சரியாக படலை. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடு போகலை. இது வந்து ஒரு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் அவாய்ட் பண்ண மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் பண்ணல. அதுக்கடுத்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்படி போயிருந்துருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சரியான ஸ்லீப்பிங் மோடில் போன மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. இந்த இடத்துலலாம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த கேப் பார்டர்லலாம் இருந்ததெல்லாம் பாருங்களேன். இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷனு, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷனு, அதுக்கடுத்து இங்கே போயிட்டு அப்புறம் டே ஹை இருக்குது பார்த்திங்களா, அந்த டே ஹையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கேப் பார்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்னொன்று லாங்கர் டைம் ஃப்ரேம். ஸோ ஆஸ் பர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1 hour 2 hours டைம் ஃப்ரேம்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம ஷார்ட் போகிறோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆனால் தான் வந்து நம்ம வந்து போகணும். ஸோ சைட்வேஸாக அப்படியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லாட்டி கீழே போதான்ட்டு வந்து நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சூப்பரான ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அது நம்ம வந்து இந்த இதில் வந்து போயிருந்தாலுமே நம்ம போயிருந்தாலுமே கண்டிப்பாக லாஸ் தான் ஆயிருந்திருக்கும். நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்த கன்ஃபர்மேஷன் 10 மணிக்கு வருதா போயிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம லாஸ் தான் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 144 இருக்குது, கிட்டத்தட்ட 2000 rupees இன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதை வந்து இன்றைக்கி நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருவேளை இந்த இதை வச்சு போயிருந்தோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்த ட்ரேடு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இருந்திருக்கும். இந்த வந்து பிட் ஆஸ்க்கு 0-0 இருக்குது பார்த்திங்களா, அந்த பிட் ஆஸ்க்கு 0-0 இருக்கிறத வந்து இந்த ரெண்டுமே இல்லைன்னா வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் பிரேக் அவுட்டு, 9:30 பேங்க் நிஃப்டிலையும் பிரேக் அவுட்டு. ஸோ அது வந்து அப்படி நம்ம போயிருந்தோம்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் போகிறோன்னு வைங்களேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஹியூஜ் நெகட்டிவ் டெல்டா வந்து வந்துடக்கூடாது. ஸோ அப்படி வந்தால் வந்து மார்க்கெட்டே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த 0-0 இருந்தனால வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒருவேளை இந்த இது மட்டும் இல்லாமல் இது கேண்டில் ஹை இது வரைக்கும் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அப்படி நம்ம எடுத்திருந்தோம்னா 9 வரைக்கும் என்ட்ரு ஆகியிருந்திருப்போம். 9 வரைக்கும் என்ட்ரு ஆகியிருந்தோம்னா வந்து 114 நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ட்ரு ஆகியிருந்தோம்னா அதோட ஹை பார்த்திங்கன்னா 147 வரைக்கும் போயிருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தனால வந்து இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ப்ளஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட்டில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணது நல்லதாகவே போய் அமைஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ மக்களே.